ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான சுவையான மட்டன் தண்ணி குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சின்ன வெங்காயம், சோம்பு இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்திருக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது கூடவே சோம்பு 1/2 ஸ்பூனு, பச்சை மிளகா 2, வரமிளகா 2 காரத்துக்கு. இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டுக்கலாங்க மசாலாவை. இது கூடவே கருவேப்பிலை தழை நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதிலே போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோங்க. அதையும் போட்டு இதனை நல்லா வதக்கிக்கலாங்க. கறி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுண்டி வரட்டும், அந்தளவு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. கறி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். நல்லா கறி நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா எடுத்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அது இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி வந்துருச்சு. கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தேவையான அளவு வதக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி 1/2 மூடி தேங்காய் அரைச்சி இதிலே ஊற்றிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எதுவுமே சேர்த்துல, தேங்காய் மட்டும்தாங்க. பொட்டுக்கடலை ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்பு திக்காயிடும், அதனால் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா கீரி போட்டோம் அப்படின்னா கறியோடு மென்று சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்பு மட்டும் தனியாக இருத்துக்கலாங்க. இருத்துட்டு கறியை தனியாக நம்ம வறுக்க போகிறோம். இப்படி வறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் கொஞ்சம், கருவேப்பிலை தழை கொஞ்சமாக வதக்கிக்கலாங்க. போட்டு நல்லா வாசனைக்கு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் 1/4 ஸ்பூன் சேர்த்தி கூட போட்டுக்கலாங்க. நல்லா கறி நல்லா வதங்கி வந்துருச்சு. குழம்பும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் பச்சரிசி சாதம், பொங்கல் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.